தூத்துக்குடியில் காவல்துறையை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் அள்ளிக்குளம் முருகன் நகரை சேர்ந்தவர் தங்கவேல் மகன் மாரிமுத்து. 43 வயதான இவர் ஐக்கிய ஜனதா தளம் மாநில தொழிலாளர் அணி மாநில செயலாளராக உள்ளார். இவரது உடன் பிறந்த தம்பி பாலமுருகன். இவர்கள் இருவருக்கும் இடையே குடும்ப பிரச்சனை இருந்துள்ளது. இதில் ஏற்பட்ட தகராறு தொடர்பாக பாலமுருகனின் மனைவி பவானி என்பவர் புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இது சம்பந்தமாக பவானியின் புகார் மனு மீது விசாரணைக்கு பின்னர் முடித்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் மாரிமுத்துவை தாக்கியதாக அவரது தம்பி மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்தும் பாலமுருகன் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஐக்கிய ஜனதா தள கட்சியின் தொழிலாளர் அணி சார்பாக மாநில தொழிலாளர் சங்க பேரவைத் தலைவர் தாமரை வெங்கடேசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் குழந்தை பாண்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடந்த 2/3/2025 அன்று எங்கள் கட்சி அலுவலகத்தின் முன்பு எங்களோட மாநில செயலர் திரு மாரிமுத்து அவர்களை பாலமுருகன் என்பவர் தாக்கியுள்ளார். அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் நாங்கள் ஒரு மனு அளித்திருந்தோம். அந்த மனுவுக்கு சரியான முறையில் அந்த காவல் துணை ஆய்வாளர் நடவடிக்கை எடுக்கலை. அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி ஏடிஎஸ்பிகிட்ட கொடுத்துருந்தோம். ஏடிஎஸ்பி நடவடிக்கை எடுக்கிறதாக கோரினார்கள். ஆனால் எஃப்ஐஆர் போட்டு அவங்கள வாரண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். அவங்க எஃப்ஐஆர் போடாமல் இருந்தாங்க. இன்றைக்கி எஃப்ஐஆர் காலையில் போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த குற்றவாளியை தப்பிக்க விட்டுட்டாங்க. இப்போ அந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணுற சொல்லி மனு கொடுத்துருக்கோம் ஏடிஎஸ்பிகிட்ட. அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கலெக்டரேட்டு மனு கொடுத்துருக்கோம், எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம். ஏபி தாமரை வெங்கடேசன், ஐக்கிய ஜனதா தளம் தொழிலாளர் மற்றும் தொழிற்சங்க பேரவைத் தலைவர்.